ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ப்ளீட்டட் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளீட்ஸ் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளீட்ஸ் கேல்குலேஷன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளீட்ஸ் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவு கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கிளாத்தோட வித் பார்த்தீங்கன்னா 57 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு 57 இன்ச்சுக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் தனியாக, பேக் பார்ட் தனியாக வரும். 57 இன்ச் 57 இன்ச்சுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 57 இன்ச் கிளாத்தில் நம்ம நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா 19 ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த 57 இன்ச் கிளாத்தில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 19 ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்ல, அதில் ஒரு ப்ளீட்ஸோட வித் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி 19 ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த 57 இன்ச் கிளாத்தில். உங்களுக்கு இந்த புரியலன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீட்ஸ் கேல்குலேஷன் வீடியோவில். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு ஸ்கர்ட் அப்படிலாம் கவுன்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும். 57 இன்ச்சுக்கு கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கிளாத் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு தான் 57 இன்ச்சுக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட லென்த் 41 இன்ச்சுக்கு நம்ம லென்த் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே கட் பண்ணி எடுத்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இடுப்போட பட்டி பீஸ் ஹிப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போட பட்டி நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி எடுத்த கிளாத்தில் 19 ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக 19 ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ப்ளீட்டோட வித் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிளாத் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கேல்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளீட்டோட வித் 1 இன்ச் தான் கொடுத்துருந்தோம் கேல்குலேட் பண்ணும்போது. ஸோ கிளாத்லையுமே நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண. இதே நீங்கள் ப்ளீட்டோட வித் 2 இன்ச் அப்படி இல்லை 3 இன்ச் கொடுத்துருந்தீங்கன்னா 3 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணணும். சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளீட்டோட வித் கொஞ்சம் பெருசாக வேணும்னா 2 இன்ச் 3 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போது கிளாத்தோட ஃபுல் வித்துக்கு நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே இப்போட பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பட்டி பீஸோட வித்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் கிளாத்தோட வித் பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளீட்ஸ் கேல்குலேஷன்லாம் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த இப்பட்டியோட வித்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டம் கிளாத்தோட வித்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி பேக் சைட் கிளாத்லேயும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கவுன் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரண்ட் பார்ட் தனி, பேக் பார்ட் தனின்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்போ ஸ்கர்ட் தானே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஃபுல் லென்த் கிளாத்தாக எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் தனி, பேக் பார்ட் தனின்ட்டு கட் பண்ணி எடுக்கல. இப்போ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்போட பட்டி பீஸ் நம்ம இப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பட்டி பீஸோட வித்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ இந்த கிளாத்தில் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம எப்படி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். 3 லைனாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம தேர்டு மார்க்கிங்க்கு எடுத்துகிட்டு போய் வச்சு ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்த ப்ளீட்ஸும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மார்க்கிங் பாயிண்ட்டை கொண்டு போய் தேர்டு மார்க்கிங்க்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கிங் பாயிண்ட்டை கொண்டு போய் தேர்டு மார்க்கிங் பாயிண்ட் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த சென்டரில் இருக்க செகண்ட் மார்க்கிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே போயிடும் கிளாத். இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ கிளாத்தோட ஃபுல் வித்துக்கு நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே பட்டி பீஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த பட்டி பீஸோட வித்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸோட வித், அதுக்கப்புறமா இப்போ நம்ம பாட்டமில் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல, பாட்டம் பீஸோட வித் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது. நம்ம ப்ளீட்ஸ் கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாத்லாம் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் வித்தில் கரெக்டாக இருக்குது. அதே நம்ம ப்ளீட்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக வராது. இப்போது கிளாத்தோட கார்னரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்னரில் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூல் நூலாக நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரெண்டு சைடு கார்னர்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சின்னதாக மெலிசாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டு கார்னர்லேயும் நம்ம சைடில் கார்னரில் சின்னதாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு இப்பட்டி வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக இந்த ப்ளீட்ஸ் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக ஈவனாக வச்சு நல்லா இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு வியர் பண்ணோன்னா ஸ்கர்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வியர் பண்ணும்போது. அதே மாதிரி ஸ்கர்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக வச்சு அயர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அயர்ன் பாக்ஸோட ஹீட் கரெக்டாக வந்துட்டு வச்சுக்கோங்க. கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி சில்க் கிளாத்தெல்லாம் ஓவர் ஹீட்டில் வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா நமக்கு கிளாத் வந்துட்டு பொசுங்கிடும். நல்லா ஒரு வாட்டி அயர்ன் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போட பட்டி பீஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி பாட்டம் பீஸை வச்சு பாருங்கள். ரெண்டுத்தோட வித்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு. ரெண்டுத்தோட லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது. சின்னது பெருசு அந்த மாதிரிலாம் இல்லாமல், அப்படி சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ப்ளீட்ஸை வந்துட்டு கார்னரில் எடுத்து விட்டுருங்க. இப்போது இந்த பட்டி பீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்னரில் இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். 2 கார்னர்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டி பீஸ் அட்டாச் பண்ணிடலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு பட்டி வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். நல்லா 2 கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. இந்த பட்டி பீஸை மேலே வச்சு ஒரு 1 இன்ச் தள்ளி ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பீஸையும் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கிளாத்தோட ஃபுல் லென்த்துக்கு பட்டி பீஸை வந்துட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஈவனாக 1 இன்ச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கிளாத்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக ஜாயின் ஆகிடுச்சு கார்னரில். இப்போ நம்ம இப்பட்டி வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட அந்த லேஸ் நாடா வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த பட்டி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பட்டி பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு மேலேயே வந்துட்டு நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக மேலேயே வந்துட்டு ஃபுல் லென்த்துக்கு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பட்டி பீஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டி பீஸை அப்படியே வந்துட்டு பின்பக்கமாக நம்ம திருப்பி ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. எதுவும் சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்குமான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பட்டி பீஸை அப்படியே வந்துட்டு நம்ம பின்பக்கமாக திருப்பிடலாம். இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பிக்கோங்க. கார்னரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. உள்பக்கமாக கார்னரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். பின்பக்கமாக மடிச்சுட்டு கார்னரில் கொஞ்சமாக உள்பக்கம் மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிறத பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு. இப்போ கார்னரில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கரெக்டாக ஈவனாக ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. ஒரே அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இப்போட பட்டி பீஸுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லேயும் பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. பேக் சைடும் பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது.
ப்ளீட்ஸ்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கார்னரில் அந்த பட்டி பீஸ் அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பட்டி பீஸ் கார்னரில் மேலே வந்துட்டு ஒரு கிரிப்னஸ்க்காக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். கார்னர் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் வந்துட்டு 2 சைடும் இந்த மாதிரி கார்னரில் சின்னதாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே நம்ம அந்த இடுப்போட பட்டி பீஸ் அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அந்த கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம், அதாவது நாடா வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். கீழேருந்து மேலே வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். லென்த் கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏற்றி இறக்கிலாம் இல்லாமல். இப்போ கீழேருந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு சைடில் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஒரு 5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த்துக்கு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டாம், அப்படியே வந்துட்டு க்ராஸாக கொண்டு போயிடலாம். 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே நல்லா ஒரு கார்னரில் 2-3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு நமக்கு சைடில் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா ஒரு 2-3 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன், நல்லா ரஃப் தையல் அடித்து. இப்போ சைடு வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்கர்ட் வந்துட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் விட்டு தான் வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம நாடா வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரியில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் 2.5 மீட்டர் to 3 மீட்டர் கிளாத் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். நம்ம ஓல்டு சாரியில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு ஸ்கர்ட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். தாவணி ஷால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பிளெயின் ஷால் மாதிரி வாங்கிட்டு அதில் சுற்றி வந்துட்டு சாரியோட பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ப்ளீட்டட் ஸ்கர்ட் அதுக்கப்புறம் ப்ளீட்டட் ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீடியோ லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண நமக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படும், அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்க கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளீட்டட் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறா, அந்த ப்ளீட்ஸ் கேல்குலேஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.